السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் பாடம் 37. இந்த ரியாது சாலிஹீன் கிதாபினுடைய 37வது நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் இறைவனின் கண்காணிப்பு என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய அந்த ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை பரக்கத்தாக்கி தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த ரியாது சாலிஹீனுடைய 37வது பாடத்துல நாம் 2 ஹதீஸ்களை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். அப்போ அந்த 2 ஹதீஸ்கள்ல முதலாவது ஹதீஸ் அழிக்கக்கூடிய பாவம் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடியதாக இருக்கு. அப்போ பாவம் என்பது அழிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது எப்படிப்பட்ட பாவம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு ஒரு உதாரணத்தை கொண்டு சுட்டி காட்டுவார்கள். அந்த ஹதீஸை தான் முதலாவது ஹதீஸாக நாம் பார்க்க இருக்கின்றோம். அடுத்தபடியாக 2வது ஹதீஸாக அல்லாஹ் ரோஷம் கொள்கிறான் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இருக்கு. அப்போ அல்லாஹ் ரோஷம் கொள்ளக்கூடிய அந்த செயல் என்னவாக இருக்கின்றது, எதன் காரணமாக அல்லாஹ் ரோஷம் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை பற்றி ஒரு வலியுறுத்தும் விஷயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன ஹதீஸ இங்க நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். அதுதான் 2வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கு. அப்போ இந்த பாடத்துல ஆக மொத்தம் நம்ம 2 ஹதீஸுகளை பற்றி மாத்திரம் நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 63வது ஹதீஸ். இந்த 63வது ஹதீஸ்ல சொல்லக்கூடிய கருத்து என்ன, இந்த ஹதீஸினுடைய ஒரு சுருக்கம் என்னவென்று சொன்னால், அப்போ இந்த ஹதீஸானது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கு. அப்போ இந்த ஹதீஸ்ல அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. யாருக்கு சொல்றாங்கன்னு சொன்னா, அமல் செய்யற விஷயத்துல பொடுபோக்காக இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸினை நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் சில அமல்களை செய்கிறீர்கள். இந்த அமலு எப்படி இருக்குன்னு சொன்னா, உங்கள் கண்களில் முடியை விட சிறிதான அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு அமலை நீங்க செய்யறீங்க. அப்போ உங்க கண்கள்ல சிறிது அளவு தான் அது இருக்குது. இன்னும் சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல நாங்கள் எல்லாம் அந்த அமலை அந்த கண்களில் சிறிதாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை மனிதனை அழிக்கக்கூடிய விஷயத்திலிருந்தும் ஒரு விஷயமாக இருக்கு என்பதாக நாங்க கருதணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் செய்யக்கூடிய
பாவங்கள் எந்த அளவிற்குன்னு சொன்னா உங்க கண்ணுல ஒரு சின்ன முடி மாதிரி, ஒரு சின்ன முடியை விட ரொம்ப சிறிதான ஒரு அளவு, கம்மியான ஒரு அளவுல உங்கள் கண்களில் கிடக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த அமலு, அந்த பாவம் என்பது உங்க கண்ணுக்கே பெருசா தெரியாது. அந்த பாவத்தை நீங்கள் சிறிதாக பார்த்து கொண்டிருப்பீங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல அப்படிப்பட்ட பாவங்களை நாங்க எப்படி எண்ணிப்போம்னு சொன்னா, மனிதனை அழிக்கக்கூடிய பாவங்களில் இருந்தும் ஒரு பாவமாக அது இருக்கு என்பதாக நாங்கள் எண்ணிக்கொள்வோம் என்பதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்போ இதுதான் இந்த ஹதீஸினுடைய ஒரு கருத்தாக இருக்கின்றது. இப்ப நம்ம இந்த ஹதீஸை வாசிப்போம் வாங்க. 63வது ஹதீஸ், அர்-ராபிஉ, 4வது ஹதீஸாக இருக்கு. இந்த பாபுல் முராகபா என்ற பாடத்தில் அமையக்கூடிய ஹதீஸுகளில் இது 4வது ஹதீஸாக இருக்குன்னு சொல்றாங்க. அன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ். ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. கால அவர்கள் சொன்னார்கள், இன்னக்கும் நிச்சயமாக நீங்கள், லதஅலமூன அமாலன் சில செயல்களை நீங்கள் செய்கிறீர்கள், திட்டமாக சில செய்கிறீர்கள், இய அந்த செயல்கள் ஆகிறது, அதக்கு ஃபி அயுனிக்கும் மினஷ் ஷஅரி, முடியை விட உங்கள் கண்களில் அது மிக மெல்லியதாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ ரொம்ப மெல்லிசான, ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடியதாக அது இருக்கும்னு சொல்றாங்க. குன்னா நாங்கள் ஆகியிருந்தோம், நஉத்துஹா அந்த சிறிதாக இருக்கக்கூடிய அந்த செயலை நாங்கள் எண்ணக்கூடியவர்களாக ஆகியிருந்தோம். அலா அஹ்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல நாங்கள் அதை எண்ணக்கூடியவர்களாக இருந்தோம். எப்படி? மினல் மூபிகாத்தி, அழிக்கக்கூடியவைகளில் இருந்தும் ஒன்றாக இருக்கின்றது என்பதாக நாங்கள் எண்ணக்கூடியவர்களாக இருந்தோம் என்பதாக சஹாபாக்கள் சொல்றாங்க. ரவாஹுல் புகாரி, இந்த ஹதீஸினை புகாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். வகால, இன்னும் அவர்கள் சொன்னார்கள், அல் மூபிகாத்து, மூபிகாத்துன்னு சொன்னா, இங்க ஒரு மூபிகாத்துன்னு போட்டாங்களா இல்லையா, அப்படின்னு சொன்னா அல் முஹ்லிகாத்து அழிக்கக்கூடியவைகளாகும் என்ற அர்த்தத்தை தரக்கூடியதாக இருக்கு என்ற அந்த விளக்கத்தையும் புகார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். இதுதான் முதலாவது ஹதீஸாக இருக்கு. அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபுல் முராகபா, இந்த அல்லாஹுடைய இறைவனின் கண்காணிப்பு என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய பதிவு செய்யப்பட காரணம் என்னவென்று சொன்னால், இந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்லாம் சொன்னாங்களா இல்லையா, இது அழிக்கக்கூடிய ஒரு பாவத்திலிருந்து ஒரு பாவமாக இருக்கு, அதனால அந்த பாவத்தை நீங்கள் செய்யாதீர்கள் என்பதாக ஒரு விஷயத்தை சொல்றாங்களா இல்லையா. அப்ப பாவத்தை செய்யாதீங்கன்னு சொன்னா அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறான், அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கின்றது, அதனால அந்த பாவத்தை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக ஒரு கருத்தை உள்ளடக்கும் விதமாக தான் இந்த ஹதீஸை பதிவு செஞ்சிருக்காங்க. அந்த கருத்து உள்ளடக்கியதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாபுல் முராகபா என்ற பாடத்தின் கீழே இது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. சரிங்களா? இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி அழிக்கக்கூடிய பாவம் என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. இதுதான் 63வது ஹதீஸ். இப்போ 64வது ஹதீஸை நம்ம பார்ப்போம். இந்த ஹதீஸ்ல உள்ள கருத்து என்னன்னு சொன்னா, ஒரு சுருக்கம் என்னவென்று சொன்னால், இந்த ஹதீஸனை அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அவங்க சொல்றாங்க.
நிச்சயமாக அல்லாஹு தஆலா எந்த ஒரு விஷயத்தை தடுத்து இருக்கிறானோ, அப்போ அல்லாஹு தஆலா தடுத்திருக்கான், ஒரு விஷயத்தை ஹராமாக்குனான் இல்லையா, அந்த அல்லாஹு தஆலா ஹராமாக்கிய அந்த ஒரு விஷயத்தை எவன் ஒருவன் செய்வானோ, அந்த விஷயத்தை அவன் செய்யக்கூடியவனாக இருக்கிறான்னு சொன்னா, அந்த செயலின் மீதுதான் அல்லாஹு தஆலா ரோஷம் கொள்ளக்கூடியவனா இருக்கிறான், அல்லாஹ் ரொம்ப கோபம் கொள்ளக்கூடியவனா இருக்கிறான் என்ற ஒரு செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்றாங்க. அல்லாஹ் தடுத்த ஒரு விஷயத்தை செஞ்சா அல்லாஹ்விற்கு எந்த அளவிற்கு கோபம் வரும். இப்போ நம்மளே ஒரு விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒருத்தவங்க செஞ்சா, நமக்கு பிடிச்சவங்க செஞ்சா அது எந்த அளவிற்கு கோபத்தை ஏற்படுத்தும். இப்போ அல்லாஹு தஆலா யார்? ஹாலிக், நம்மை படைத்தவன். அப்போ அப்படிப்பட்ட அல்லாஹ் தடுத்த ஒரு விஷயத்தை நாம் செய்யும் பொழுது அல்லாஹு தஆலா எந்த அளவிற்கு ரோஷம் கொள்வான்னு சிந்திச்சு பார்க்கணும். அப்போ அதை உணர்த்தும் விதமாக பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருங்க சொல்றாங்க. இப்போ நம்ம இந்த ஹதீஸை பார்ப்போம். 64வது ஹதீஸ், அல் ஹாமிசு, 5வது ஹதீஸாக இருக்கு. இந்த பாபுல் முராகபால பதிவு செய்யப்படக்கூடிய 5வது ஹதீஸாக இருக்கு. அன் அபி ஹுரைரத ரதியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு. ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் அவர்கள் அறிவிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. கால, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹு தஆலா, தஆலா உயர்ந்தவனான அந்த அல்லாஹு தஆலா, யகாரு, அவன் ரோஷம் கொள்வான். வகைரத்துல்லாஹி தஆலா, இன்னும் உயர்ந்தவனான அந்த அல்லாஹு தஆலாவுடைய ரோஷமாகிறது, ஐயத்தியல் மருஉ, ஒரு மனிதன் முற்படுவது, மா ஹர்ரமல்லாஹு அலைஹி, அவன் மீது அல்லாஹு தஆலா எதை தடை செய்தானோ அந்த ஒன்றை செய்வதில் அந்த மனிதன் முற்படுவதில அல்லாஹு தஆலாவுடைய ரோஷம் இருக்கின்றது என்பதாக சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் இருவரும் ஒன்று சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது. வல கைரத்து, இன்னும் கைரத் என்ற வார்த்தையாகிறது பிஃபத்ஹில் கைனி, கைனுக்கு ஃபதஹை கொண்டு சொல்வது. வ அஸ்லுஹா, அதனுடைய அசலாகிறது அல் அனஃபத்து. அப்போ அதனுடைய அசலு அனஃபத்து, ரோஷம் என்பது என்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் என்பதாக நமக்கு சொல்லி தராங்க. அப்போ இந்த ஹதீஸ் ஆனது பாபுல் முராகபா என்ற பாடத்தின் கீழே பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ரோஷம் கொள்கிறான் என்று சொன்னா என்ன அர்த்தம்? நான் அல்லாஹ் தடுத்த ஒரு விஷயத்தை நாம் செய்யும் பொழுது அல்லாஹ் ரோஷம் கொள்கிறானா, அல்லாஹ் தடுத்த ஒரு விஷயத்தை நம்ம செய்யறோம்னு தான் அர்த்தம். அந்த செய்யற அந்த விஷயத்தை அல்லாஹு தஆலா பார்த்து கொண்டிருக்கின்றான். அதன் காரணமாக அல்லாஹ் ரோஷம் கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான் என்ற ஒரு செய்தி இங்கே இடம்பெறுவதன் காரணமாக இந்த ஹதீஸு இந்த பாபுல் முராகபால பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி அல்லாஹ் ரோஷம் கொள்கிறான் என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்தபடியாக நாம் இந்த 65வது ஹதீஸை பார்ப்போம். அப்போ இன்றைக்கு இந்த 65வது ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்து சுருக்கத்தை மட்டும் நாம் இன்று பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல இந்த ஹதீஸை நம்ம தர்ஜிமா வச்சு நம்ம வாசிப்போம். இப்போ இந்த ஹதீஸினுடைய ஒரு சுருக்கம் என்னவென்று சொன்னால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கு. அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு சம்பவத்தை கேட்டதாக
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. அப்போ அந்த சம்பவம் என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, பனு இஸ்ரா பனு இஸ்ராயல் காலத்துல 3 நபர்கள் இருந்தார்கள். ஒரு நபரு வெண்தோல் நோயுடைய ஒருத்தவர், ஒரு மாதிரியான தோல் இருக்கக்கூடிய ஒரு நோயுடைய ஒருத்தவர் இருந்தாரு. இன்னொருவர் மொட்டை தலையோட, முடி முளைக்காத, அந்த முடி முளைக்கக்கூடிய அந்த தன்மை இல்லாத ஒரு மொட்டை தலையாக இருக்கக்கூடிய ஒருத்தர் இருந்தாரு. மூன்றாவது நபர் குருடர் ஒருத்தவர் இருந்தாரு. கண்ணு தெரியாத குருட்டு தன்மையுடைய அந்த குருடர் ஒருத்தவர் இருந்தாரு. அந்த 3 நபருக்கும் நிகழ்ந்த அந்த சம்பவத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக பதிவு செய்யறாங்க. அப்போ அந்த 3 நபர்களை சோதிக்கிறதுக்காண்டி அல்லாஹு தஆலா ஒரு மலக்க அனுப்புறான், ஒரு வானவர் அனுப்புறான். அனுப்பின உடனே அந்த வானவர் அந்த முதலாவதாக அந்த வெண்தோல் நோய் இருக்க அந்த நபர்கிட்ட வராரு. வந்துட்டு கேட்கிறாரு, உனக்கு மிகவும் விருப்பமானது எது, உனக்கு எது ரொம்ப பிடிக்கும், உனக்கு எது வேணும்னு சொல்லுப்பா அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்றாரு, எனக்கு நல்ல நிறம் வேணும், நல்ல தோல் வேணும், எனக்கு நல்ல என்னுடைய நோயெல்லாம் ஷிஃபாவாகி எனக்கு நல்ல தோல் எனக்கு வேணும்னு சொன்ன உடனே சொல்றாங்க, இன்னும் மக்கள் எல்லாம் என்னை வெறுக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க, என்னை விட்டு எல்லாம் தூரமா போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த வானவர் அந்த மலக்கு அந்த நபரை தடவினார். தடவுன உடனே அவருடைய நோய் எல்லாம் ஷிஃபாவாகி அவருடைய நிறம் திரும்ப வந்தது, அவருடைய தோல் எல்லாம் சரியாயிடுச்சு, நல்லா அழகா ஆயிட்டாரு. ஆன உடனே அப்புறம் கேட்குறாங்க, உனக்கு விருப்பமான சொத்து என்ன வேணும் சொல்லு, உனக்கு என்ன சொத்து வேணும் அப்படின்னு கேட்ட உடனே 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. உனக்கு ஒட்டகம் வேணுமா அல்லது ஆடு வேணுமா அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்றாரு, எனக்கு சினை ஒட்டகம் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே, சரி போ, நீ இந்த சினை ஒட்டகத்தை வைத்துக்கொள் என்பதாக சொல்லி அந்த சினை ஒட்டகம் அவருக்கு கொடுக்கப்பட்டுடுச்சு. அப்புறம் சரி ஓகே, அல்லாஹு தஆலா உனக்கு பரக்கத் செய்வானாக என்று சொல்லிட்டு அந்த வானவர் போயிட்டாரு. 2வதாக அந்த மொட்டை தலையுடைய அந்த நபர்கிட்ட அந்த வானவர் வராங்க. வந்துட்டு உனக்கு விருப்பமானது எது என்பதாக கேட்ட உடனே, எனக்கு அழகிய முடி வேணும், எனக்கு முடி நல்ல முளைக்கணும் என்பதாக அந்த கோரிக்கை வைக்கிறாங்க. வச்ச உடனே அந்த வானவர் அதே போலவே அந்த நபரையும் தடவி கொடுக்குறாங்க. தடவி கொடுத்துட்டா அவருக்கு நல்லபடியாக முடி வளர்ந்து விடுகிறது. அப்போ அவருக்கான அந்த நோய் ஷிஃபாவாகி அல்லாஹு தஆலா அவருக்கு முடிய நல்ல வளர செய்கிறான். வளர செஞ்ச உடனே அவர்கிட்ட கேட்கிறாரு, உனக்கு என்ன சொத்து வேணும் சொன்ன உடனே, எனக்கு பசுமாடு வேணும் என்று சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே அந்த வானவர் அதே மாதிரியே, உனக்கு பசுமாடு வேணுமா, சரி வைத்துக்கொள், ஒரு சினை பசுமாடு அவருக்கு கொடுக்கப்பட்டுடுச்சு. கொடுத்துட்டு இதில் அல்லாஹு தஆலா உனக்கு பரக்கத் செய்வானாக என்று துவா செஞ்சுட்டு அந்த மலக்கு போயிட்டாங்க. போயிட்டு 3வது நபரை சந்திக்கிறதானே போறாங்க. அந்த குருடராக இருக்கக்கூடிய அந்த நபரை பார்த்துட்டு அப்போ அவர்கிட்ட கேட்கப்பட்டது, உனக்கு விருப்பமானது எது, உனக்கு எது வேணும் கேட்ட உடனே, என் பார்வை அல்லாஹ் திருப்பி தர வேண்டும் என்பதாக அவர் சொல்றாரு. நான் மக்களை பார்க்கணும், மக்கள் எல்லாரையும் பார்த்து நான் ரசிக்கணும், இந்த உலகத்தை நான் பார்க்கணும், எனக்கு அல்லாஹு தஆலா பார்வையை திருப்பி தரணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்ச உடனே அதே போலவே அந்த வானவர் அந்த நபரையும் தடவி கொடுக்கிறாரு. தடவி கொடுத்த உடனே அவருடைய பார்வை திரும்ப வந்துருச்சு அவருக்கு. திரும்ப வந்த உடனே அப்போ அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, உனக்கு விருப்பமான சொத்து எது, உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்றாரு, எனக்கு ஆடு வேணும் என்பதாக அவர் சொல்றாரு. அதே போலவே அவருக்கு சினை ஆடுகள் கொடுக்கப்படுது. அந்த ஆடு கொடுத்த உடனே அது ஒரு ஆடை பெற்றது. ஒவ்வொரு ஆடு குட்டி போட்டுச்சு. குட்டி போட்ட உடனே அது ஒரு பெரிய ஆடு பண்ணையாகவே மாறிவிட்டது. அப்போ இது போலவே ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்ட அந்த நபர் ஒட்டக கொடுத்த உடனே அந்த ஒட்டக பண்ணையா அவர் மாத்திட்டாரு. 2வது பசுமாடு கொடுத்தவன அந்த மாட்டு பண்ணையா 2வது மாத்திட்டாரு. 3வது இந்த ஆடை கொடுத்தவன ஆட்டு பண்ணையாகவும் அது மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. அப்போ
அதெல்லாம் மாறின உடனே பின்பு அதுக்கப்புறம் தான் சோதனையே செய்யறான் அல்லாஹு தால. என்ன செய்யறானா, அந்த வெண்தோல் நோயுடைய ஒருத்தர் திரும்ப வராரு. அந்த மலக்கு எப்படி வராருன்னு சொன்னா, அவருக்கு எப்படி அந்த நோய் ஏற்பட்டது போல இருந்தாரோ, ஒரு வெண்தோல் நோய்பட்டு ஏற்பட்டு தோல் எல்லாம் ஒரு மாதிரி சரியில்லாம இருந்துச்சோ, அதே போல ஒரு உருவத்தோடு அந்த மலக்கு அந்த நபர்கிட்ட வராரு. வந்துட்டு சொல்றாங்க, நான் வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன், எனக்கு சில தேவைகள் இருக்கு, நான் ரொம்ப ஏழை, எனக்கு பயணத்தின் போது சில பொருட்கள் என்னிடம் தொலைஞ்சிருச்சு. அப்போ அல்லாவையும் முன்னே தவிர எனக்கு உதவி செய்யறது வேற யாரும் கிடையாதுப்பா. அதனால அழகிய நிறத்தையும் அழகிய தோலையும் சொத்தையும் உனக்கு கொடுத்தவன் பெயரால் அவன்கிட்ட நான் கேட்கிறேன், எனக்கு ஒரு ஒட்டகத்தை நீ கொடுப்பா. அப்படி கொடுத்தன்னு சொன்னா என்னுடைய பயணத்துக்கு அது ரொம்ப யூஸா இருக்கும், அது ரொம்ப எனக்கு உபயோகப்படும் அப்படின்னு சொன்ன உடனே, அதெல்லாம் முடியாது, நான் பரம்பரை பணக்காரனா இருக்கிறேன், நான் பிறந்ததுலேருந்தே பணக்காரப்பா, யாரு சொன்னா, நான் நான் வந்து ஏழை, எனக்கு அல்லாஹ் தான் கொடுத்தான்னு உனக்கு யாரு சொன்னா, நான் பிறந்ததுல இருந்தே பணக்காரனா இருக்கேன், அதனால என்னால் உனக்கு எந்த ஒரு ஒட்டகத்தையும் தர முடியாது, நீ போயிட்டு வாப்பா, போ போ அப்படின்னு விரட்டுறாரு. விரட்ட உடனே அந்த மலக்கை சொல்றாரு, எனக்கு நீ யாருன்னு தெரியும், மக்களிடத்துல நீ எப்படி இருந்தவன் என்று தெரியும், உன்னை அல்லாஹுதான் இந்த நிலைமையில, அந்த நிலைமையிலிருந்து அல்லாஹு தாலா உன்னை சரியாக்கியதும் எனக்கு தெரியும், அப்படி இருந்தும் நீ நன்றியோடு இல்லை பத்தியா, அதனால நீ பழையபடி இருந்தது போலவே அல்லாஹு தாலா உன்னை மாற்றி விடுவான்னு துவா செய்யறாரு. துவா செஞ்ச உடனே அல்லாஹு தாலா அதே போலவே அவர் செஞ்ச அந்த மலக்கு செஞ்ச அந்த துவாவை போலவே அல்லாஹு தாலா அவரை திரும்ப மாத்திட்டான். திரும்ப ரெண்டாவது உள்ளோட்ட போறாரு. அந்த முட்டையாக இருக்கக்கூடிய அந்த முட்டை தலையுடைய அந்த நபர்கிட்ட போய் இதே போலவே கேட்கிறாரு, நான் இது மாதிரி பயணத்துல இருந்து வந்திருக்கேன், எனக்கு சில தேவை இருக்கு, அதனால உன்கிட்ட இருக்கக்கூடிய மாடுகள்ல இருந்து எனக்கு ஒரு மாடு தாப்பா அப்படின்னு சொன்ன உடனே அந்த நபர் சொல்றாரு, அதெல்லாம் கொடுக்க முடியாது, இது நான் பிறந்தது இதே மாதிரி இருக்கு, அவர் சொன்ன அதே மாதிரி வசனத்தை இவரும் சொல்லிட்டு, அதனால் உனக்கு என்னால் மாடு தர முடியாது, நீ உன்னுடைய வேலையை பார்த்துட்டு போப்பா அப்படின்னு அவர் சொல்லி அனுப்புறாரு. அதே போலவே நீயும் பொய்யனாக இருப்பதன் காரணத்தினால அல்லாஹு தாலா உன்னையும் பழைய நிலைமையில் திருப்பி விடுவானாக என்று அந்த மலக்கு துவா செய்கிறாரு. செஞ்ச உடனே அல்லாஹு தாலா மீண்டும் அந்த நபரை அதே நிலைமையில் அல்லாஹு தாலா திருப்பி விட்டான். அப்ப மூன்றாவது நபரை சோதிப்பதற்காக அந்த குருடராக இருந்த அந்த நபர்கிட்ட போறாரு. அந்த நபர்கிட்ட போய் கேட்குறாங்க அந்த மலக்கு, அப்பா நான் இதே மாதிரி பயணத்துல வந்திருக்கேன், எனக்கு சில தேவைகள் இருக்கின்றது, அதனால உன்னிடம் இருக்கக்கூடிய இந்த ஆட்டு மந்தையிலிருந்து எனக்கு ஒரே ஒரு ஆடு எனக்கு நீ அன்பளிப்பாகத்தா என்று சொன்ன உடனே அந்த நபர் சொல்றாரு, அப்படியா, சரி, நான் இப்படி ஒரு நிலைமையில இருந்தேன், அல்லாஹு தாலா தான் அந்த நோயெல்லாம் ஷிஃபாவாக்கி குணப்படுத்தி என்ன இந்த நிலைமையில ஆக்கி வச்சிருக்கிறான். அப்போ என்னிடம் நானும் இதே நிலைமையில தான் இருந்தேன், அப்போ அதனால என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஆடுல இருந்து உனக்கு எந்த ஆடு வேணாலும் எடுத்துக்கோ, நீ எதை விரும்புகிறாயோ அந்த ஆடை நீ எடுத்துக்கொள், எந்த ஆடு உனக்கு வேணாமோ அந்த ஆடை நீ விட்டுட்டு போப்பா அப்படின்னு அந்த மலக்கை பார்த்து அந்த நபர் சொல்றாரு. சொன்ன உடனே அந்த மலக்கை சொன்னாரு, எனக்கு எந்த ஆடும் வேண்டாம், இது அல்லாஹு தஆலா உங்களை சோதிப்பதற்காக கொடுத்த ஒரு சோதனை, நீங்க நன்றியோடு இருக்கின்றீர்களா, நீங்கள் சரியாக நடந்து கொள்கிறீர்களா என்று ஒரு சோதனையின் மூலமாக தான், சோதிப்பதற்காக தான் அல்லாஹு தஆலா என்னை அனுப்புனான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலக்கு அந்த நபருக்கு துவா செய்து விட்டு சென்று விடுகிறார்கள். அப்போ இதுதான் இந்த சம்பவத்துல இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு கூற வரக்கூடிய ஒரு கருத்தாக இந்த கருத்து இருக்கின்றது. அப்போ இந்த கருத்தை நம்ம பார்த்தாச்சு. இன்ஷா அல்லாஹ் இந்த ஹதீஸினுடைய தர்ஜிமாவை இந்த 65வது ஹதீஸ்ல என்ன சொல்றாங்க என்ப விஷயத்த நம்ம ஒவ்வொன்றாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல நாம் வாசிப்போம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.